நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? நீங்க என்னப்பா இங்க? அது நான் உங்ககிட்ட கேட்கணுமா? வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ற? நாங்க தான் மதியம் இங்க கூட்டிட்டு வந்தோம். உன் மாமனார் மாமியாரும் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றாங்க. தேவையா? அவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? சரி. கொஞ்ச நேரம் சும்மா சும்மா இருக்கா? டேய் மச்சான், பொறுமையா இரு. உட்காரு. உட்காரு முதல்ல. ராமூர்த்தி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வரீங்களா? ஏண்டா அறிவுல உனக்கு? என்னக்கா இவ்வளவு கேள்வி? ராமூர்த்தி, மாமாவும் அத்தையும் நடந்த எல்லா விஷயத்தையும் வெளாவெறியா சொல்லிருப்பாங்களே. சொன்னாங்க சார். நீங்களே சொல்லுங்க. உங்க பொண்ணு பண்ணதெல்லாம் சரியா? அவ பண்ணது தப்புதான் சார். வயசுல பெரியவங்க மாமனாரு மாமியார போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் இழுக்கலாமா? அவங்க 2 பேரும் எவ்வளவு பயந்தாங்க தெரியுமா? எவ்வளவு அவமானப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஒண்ணு வச்சுப்போம். இப்ப நாளைக்கு நீங்களே மதிக்க பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா உங்க பொண்ண உங்களை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருவாளா? மாட்டால. அது ஏங்க? பெத்த அப்பா அம்மா மேல காட்டுற பொறுப்பையும் பாசத்தையும் மாமனார் மாமியார் மேல வைக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க ராமூர்த்தி, என் அத்தையும் மாமாவும் மதிக்கிட்ட பெருசா எதையும் எதிர்பார்க்கல. மதி ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்த்தாங்க. அவ்வளவுதான். சாரின்னு ஒரு வார்த்தையில முடிகிற பிரச்சனைய 2 நாளா இழுத்தடிச்சு இருக்கிறவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இதெல்லாம் என்னத்த சொல்றது? நான் மதிக்கிட்ட பேசுறேன் சார். அட போங்க நீங்க வேற. நீங்களும் திரும்ப திரும்ப இதையே தான் சொல்றீங்க. மதிக்கிட்ட பேசவும் செய்றீங்க. ஆனா நீங்க சொல்ற எதையும் அவ காதல வாங்கிக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. தான் புடிச்ச முயலுக்கு 5 கால்னுல நிக்கிறா. ராமூர்த்தி, அந்த வீட்ல மதிய வச்சுக்கிறதுக்கு என் மாமனாரும் அத்தையும் பயப்படுறாங்க. அதனாலதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். ஒரு 2-3 நாள் அவ இங்க இருந்தான்னா அவளுக்கு புத்திமதி சொல்லலாம். அத மதி புரிஞ்சு நடந்துப்பான்னு நாங்களாம் நம்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். இப்போ உங்களோட பங்குக்கு நீங்களும் உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. யாரு சொல்றதாவது அவ காதல விழுந்தா அது நல்லதுதானே? நீங்க எதுக்குப்பா தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற மதி? காலையில காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். சாயந்தரம் வீட்டுக்கு வரல. உங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்க 4 நாள் வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டியேன்னு எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சுமா. சரி, உன்னை வந்து பார்க்கலாமேன்னு உன் வீட்டுக்கு போனா அங்க வேற ஒரு கதை சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு நேரா நம்ம வீட்டுக்கு போய் இதுவுமே நடக்காத மாதிரி என்ன இருக்க சொல்றியா? நீ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷன்லாம் போற? வீட்லயே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு பெரியவங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு வர வச்ச? பா, நான் யாரையும் ஸ்டேஷனுக்கு வர வைக்கணும்னு நினைக்கலப்பா. நான் நம்ம வீட்ல இருந்தப்போ அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. வாய்க்கு வந்தபடியில என்ன திட்டினாரு. அத பத்தி கேக்குறதுக்காக தான் நான் ஸ்டேஷனுக்கு போனேன். நிலைமை அங்க